ஒரு நிதியமைச்சர் அமைச்சர் திமுக அமைச்சராக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது உண்மைதானே? கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா? சொல்லுங்க. கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா? இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் நிறைவேற்று பெற்று விட்டது. இந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேற என்ன சாதனை செய்தீர்கள்? இந்த 4.5 ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது. எல்லா துறையிலும் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். திமுக என்றால் குடும்பம், குடும்பம் என்றால் திமுக. அது ஒரு கட்சி அல்ல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இன்றைக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திற்கு 4 முதலமைச்சர் இருக்கின்றார்கள், 4 அதிகார மையம் இருக்கின்றது. ஒன்று திரு ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி, பிறகு அருமையா சொல்றீங்க, நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 4 அதிகார மையங்களும் இன்னைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு தாண்டவம் ஆடிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் ஒரு கருத்தை சொன்னார். எல்லா ஆடியோலையும் வந்தது. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி வலைதளத்திலே வந்தது. ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஒரு அமைச்சர் திமுக அமைச்சராக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது உண்மைதானே? எதிர்க்கட்சி சொன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்ற என்பதுதான் பொருள். ஆக 30,000 கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்குகளுக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவு கூர்மை உள்ள மக்கள், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த மக்கள். கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா? சொல்லுங்க. கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா? அது மட்டுமல்ல, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆகுவாங்க. அது கிடையாது. அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆகலாம், ஆகாதையும் போகலாம். ஆனா வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர் தான் வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா? இவர்தான்
ஆட்சிக்கு வர வேண்டுமா? இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேணுமா? இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா? வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம். இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது. ஆனா திமுகவில் மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வர முடியும். சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். அண்ணா திமுகவில் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது. அப்படி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கியிருக்கின்றார்கள். அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.